யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய பட்டியல், உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல் இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம இந்தியாவிலேருந்து 43 தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வருஷம் 44வது பாரம்பரிய தலமாக இந்தியாவிலேருந்து இப்போ மராத்திய ராணுவ தலங்கள் அப்படிங்கறது சேர்த்திருக்காங்க. அதாவது மராத்திய மன்னர் இருக்கார் இல்லையா சிவாஜி, அவருடைய 12 கோட்டைகளை சேர்த்திருக்காங்க. அந்த 12 கோட்டைகள்ல ஒண்ணுதான் இந்த செஞ்சி கோட்டை. இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தமிழ்நாட்டுல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கவனிங்க, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவுடைய 47வது அமர்வு அப்படிங்கிறது இப்போ பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல நடந்திருக்கு. இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மராத்திய ராணுவ தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. மராத்திய ராணுவ தலங்கள் அப்படின்னா மராத்திய மன்னர் இருக்கார் இல்லையா சிவாஜி, அவருடைய 12 கோட்டைகள் சேர்த்திருக்காங்க. அந்த 12 கோட்டைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சால்ஹேர், சிவ்னேரி, லோகட், கந்தேரி, ராஜ்கட், ராய்கட், ராஜ்கட், பிரதாப்கட், சுவர்ணதுர்க், பன்ஹாலா, விஜய்துர்க், அப்புறம் சிந்துதுர்க். இந்த மகாராஷ்டிராலேருந்து 11 கோட்டைகள் பிளஸ் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சி கோட்டைன்னு சொல்லிட்டு மொத்தமா 12 கோட்டைகள் பாத்தீங்கன்னா மராத்திய ராணுவ தலங்கள் அப்படிங்கிற தலைப்புல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்தியாவிலேருந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட சின்னங்களோட எண்ணிக்கை இப்போ 44ஆக அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் 2024ஆம் ஆண்டு தான் மொய்தாம்கள் சேர்த்திருப்பாங்க. அசாம் மாநிலத்துடைய மொய்தாம்கள் வந்து இந்த யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இப்போ 44வது தலமாக மராத்திய ராணுவ தலங்கள் 12 கோட்டைகள் சேர்க்கப்பட்டிருக்கு.